இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தெய்வீக சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தெய்வீக சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே. மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத இந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத இந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தெய்வீக சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் அன்பார்ந்த சந்தன ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, ஆண்டவர் இயேசு நம் தாய் அன்னையின் வழியாக நமக்கு பொழிந்துள்ள அனைத்து நன்மைகளுக்காக, வரங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூற இங்கு நாம் கூடி வந்துள்ளோம். ஆசி பெற்றவர்களாக, இறை மக்களாக, இறை சாட்சியத்திற்காக வாழ்ந்த அந்த நாட்களுக்காக நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். வருகின்ற நாட்களிலே ஆண்டவருடைய ஆசிரை அன்னை வழியாக பெற்று ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இறைவனோடு பற்றி கொண்டு அன்னையை போல இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையில் எனக்கு ஆகட்டும் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க நாம் வாழ ஆசிரை பெற வந்திருக்கின்றோம். சந்தன ஆரோக்கிய அன்னை நம் அனைவரின் பாதுகாத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும், குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும் ஆண்டவர் நிறைவாய் நம்முடைய மேல் ஆசி பொழிவதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்கள்
நாளிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்ட வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரே மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரே மீது இறங்குவே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரே மீது இறங்குவே. ஏனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடப்பட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிற்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நான் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருள் உரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றின் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கியும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். வேற்றிருந்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கிறார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ள எனவும் முழங்கட்டும்.
வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். பல்லவி. மண் உலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகிறார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகிறார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 படைக்கிறீர்கள். ஆனால் திரு சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சந்தன ஆரோக்கியின் பக்தர்களே, நம்முடைய ஆன்மீக பயணத்தில் அன்னை மரியாளை போல ஆண்டவருடைய அடிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சில நேரங்களில் ஆண்டவரை போற்றுகின்றோம், ஆண்டவரை புகழுகின்றோம், ஆண்டவருக்கு துதிமாலை எழுப்புகின்றோம். உங்கள் எதிரிகளை எப்பொழுதும் மன்னியுங்கள், ஏனெனில் உங்கள் விரோதம் உங்கள் எதிரிகளை எப்போதும் வருத்துவதில்லை. மனித இயல்பில் ஒன்று வன்முறையை வன்முறை கொண்டு கட்டுப்படுத்த முடியாது. நீ அடுத்தவர்களுக்கு எதை செய்கிறாயோ அதையே வட்டியும் முதலுமாக அவர்கள் தருவார்கள். உங்களுடைய அனுதின வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் பிறருக்கு எதை செய்கிறீர்களோ அதையே வட்டியும் முதலுமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆன்மீக பயணத்தில் எதை பற்றி கொள்ள வேண்டும்? நாம் என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் பற்றி கொண்டு வாழ வேண்டும்? என்னுடைய குடும்ப வாழ்க்கையில்,
சமுதாய வாழ்க்கையில் நான் எதை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். சில உதாரணங்கள். திருமணம் ஆகும் பொழுது அந்த திருமண மணப்பெண்ணை அழகாக ஜோடிக்கின்றார்கள். பவுடர், விதவிதமான ஆடைகள் எல்லாம் பொருத்துகின்றார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்ற அந்த பெண்மணியானவள் அணிந்திருக்கும் ஆடைகள் ஏதோ ஒரு பல்ஸ் கீழே விழுந்துட்டு என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? போனால் போச்சு, அது பரவாயில்ல, ஒன்று தானே அப்படின்னு விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? எடுத்து அதை பதிப்பார்கள். அந்த இடத்தில், அதாவது எங்கிருந்து கீழே விழுந்ததோ அதே இடத்தில் அந்த பொருளை எடுத்து பதிப்பார்கள். அல்லது ஒரு வைர மாலை, அழகான வைர மாலையை செய்துவிட்டு அந்த வைர மாலையில் சில கற்களை பதிப்பார்கள். ஒரு கல் அங்கிருந்து கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வார்கள்? விழுந்த அந்த கல்லை எடுத்து விழுந்த இடத்திலே பதிப்பார்கள். சில நேரங்களில் நாம் உணவை தயாரிக்கின்றோம். தயாரித்த உணவு பரிமாறும் பொழுது ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர்கள் எல்லா தயாரித்த பொருட்களை அந்த நபர்களுக்கு, விருந்தாளிகளுக்கு பங்களிக்கும் போது ஏதோ ஒன்று குறை வைத்து விட்டால், மறந்து விட்டால், அதை மேற்பார்வையில் வந்து பார்க்கும் பொழுது ஐயோ, அவருக்கு இந்த ஒன்றா ரசம் கொடுக்கல, அல்லது என்ன கொடுக்கல, பொரியல் வைக்கல, அல்லது அங்கே தயாரித்த பொருளை வைக்கல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன, ஓடி வந்து என்ன பண்ணுறாரு? எடுத்து அந்த நபருக்கு வைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவளே, இந்த சில உதாரணங்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மிக அழகான ஆலயத்தை நாம் கட்டுகின்றோம். ஆலயத்தை கட்டிய பிறகு அழகான பீடத்தை வைக்கின்றோம். அந்த பீடத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்தால் என்ன செய்கின்றோம்? இந்த இடத்துல இதை வச்சா நல்லா இருக்கும், இதை பதித்து வச்சா நல்லா இருக்கும் என்று நாம் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவளே, இந்த சில உதாரணங்களை நம்முடைய ஆன்மீக பயணத்துக்கு எடுத்து பார்த்தோமானால் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில், ஆன்மீக பயணத்திலே நாம் சிலதை மறந்து விடுகின்றோம். எதை வைக்க வேண்டும்? எனக்கும் இறைவனுக்கும் இருக்கும் அந்த உறவிலே எது குறைபாடு? குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இருக்க அந்த உறவானது எங்கே குறைபாடு இருக்கின்றது? பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எந்த குறைபாடு அந்த குழந்தைகளை இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அதை கண்டறிந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை நாம் சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு நபர் சிறிய வயது முதல் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு பட்டம் பெற்று தொழிலை ஆரம்பித்து ஒரு பெரிய பணக்காரராக மாறுகின்றார். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நிறைய பட்டங்கள், நிறைய படிப்பு, சொத்து சுகம் எல்லாம் வருகின்றது. வந்த பிறகு திருமணம் ஆனது. திருமணம் ஆன பிறகு குழந்தைகள் பிறந்தார்கள், ஒரு ஆண் ஒரு பெண். இந்த குழந்தை ஆண் பெண் இரண்டு குழந்தைகளுமே இந்த நபர் விசுவாசத்திலே வளர்த்தார். அவர் விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். மனைவியானவர் விசுவாசத்திலே வளர்ந்து வந்தார். குடும்பம் ஒரு திரு குடும்பமாக இருந்தது. ஊர் கண் அவர் குடும்பத்தில் மேலே பட்டது என்று வைத்துக் கொள்வோம். மெதுவாக ஒன்றின் பின் ஒன்றாக இழக்க ஆரம்பிக்கின்றார். நோய்வாய் வந்து மனைவியே இழக்கின்றார். ஒரு சில நாட்களிலே தங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது விபத்தில் மரித்து போய்விடுகின்றார்கள். தொழிலே நஷ்டம் ஏற்படுகின்றது. சொத்துக்களை இழக்க ஆரம்பிக்கின்றான். கடைசியிலே தன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். இழந்த நேரத்தில் நான் என்ன செய்ய போகின்றேன்? நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்?
நான் எதற்காக ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும்? நான் எதற்காக ஆண்டவரை நம்பிக்கை வைக்க வேண்டும்? நான் ஆலயத்திற்கு செல்கின்றேன், திருப்பலியை அர்ப்பணிக்கின்றேன், திருப்பலியில் பங்கு கொள்கின்றேன், விசுவாச வாழ்க்கை வாழ்கின்றேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் திருச்சபைக்கும் கோவிலுக்கு நான் காணிக்கை கொடுத்து வந்தேன். ஆனால் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் வெறும் கையால் நின்று கொண்டிருக்கின்றனே என்று சிந்திக்கின்றார். கடைசியிலே அவருக்கு இருந்தது அவருடைய உயிர் மட்டும். தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார். நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? ஆண்டவர் என் மேல் அவருக்கு கரம் இல்லை என்பதை உணர்ந்து எப்படியாவது உயிரை துறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் நடந்து செல்கின்றார். அப்படி நடந்து செல்லும் பொழுது ஒரு உயரமான கோபுரத்தை பார்க்கின்றார். ஒரு உயரமான கோபுரம். அந்த கோபுரத்தின் உச்சியிலே பார்த்தா ஒன்றும் தெரியாது, வெறும் கோபுரம் நின்று கொண்டிருந்தது. கீழே பார்த்தால் ஒரு மனிதன், சிற்பி, கற்களை எடுத்து செதுக்க ஆரம்பிக்கின்றார். இந்த நபர் அங்கே உட்கார்ந்து இந்த சிற்பியை பார்ப்பது, கோபுரத்தை பார்ப்பது, கோபுரத்தை பார்ப்பது, சிற்பியை பார்ப்பது. சிற்பி கல்லை எடுப்பான், செதுப்பான், உடைஞ்சி போயிடும் கல். திரும்பி என்ன பண்ணுவார்? அந்த கல் எடுத்து போட்டு இன்னொரு கல் எடுப்பார். எடுத்துட்டு வெறும் 3 இன்ச்சு கல், முக்கோண கல் தான் அவருக்கு தேவைப்பட்டது. அப்பொழுது இந்த நபர் அந்த சிற்பியை பார்த்து, ஏன்பா, காலை முதல் இதுவரைக்கும் மாலை வரைக்கும் நான் கவனித்து கொண்டே வருகின்றேன். நீ ஒவ்வொன்று கல்லை எடுக்கின்றாய், செதுக்கின்றாய். செதுக்கும் பொழுது அந்த கல் உடைந்து போய்விட்டது, உடைந்து போய் கொண்டே இருக்குது. ஆனால் நீ எடுத்து எடுத்து செய்கிறாய், என்ன செய்கிறாய் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த சிற்பியானவன் கூறினான், கோபுரம் தெரியுதெல்லாம் மேலே உச்சியில் ஒரு சின்ன 3 இன்ச்சுக்கு அளவுக்கு ஒரு கல் அங்கே இருந்தது. ஆனால் அந்த கல் கீழே விழுந்து விட்டது. இப்பொழுது நான் அந்த 3 இன்ச்சு கல்லை நான் அங்கே பதிக்க வேண்டும். ஆனால் இவன் நினைக்கிறான், அங்கே தான் ஒன்றுமே தெரிய மாட்டேனுது, ஒன்றுமே இல்லையே, வெறும் கண்ணால் பார்த்தா ஒன்றும் தெரிவதில்லையே, ஏன் நீ இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்ன வார்த்தை, அந்த இடத்துல என்ன இருக்கணுமோ அது இருந்தாதான் அதற்கு அழகு என்று கூறினான். அப்பொழுது அவனுக்கு உதயமாகியது, உண்மையாகவே என்னிடத்தில் இருக்கும் குறைபாடு என்ன? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் என்ன குறைபாடு என்று பார்க்கும் பொழுது, நான் இறைவன் மேல் முழுமையான நம்பிக்கையை வைக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். ஆனால் உண்மையான அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை நான் இழந்தவனாக நிற்கிறேன் என்று அவன் உணர்ந்தான். மறுபடியும் அவன் வேலை செய்ய, உழைக்க ஆரம்பிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு சிறிய உதாரணத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நாம் எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ வேலைப்பாடுகள், எத்தனையோ காரியங்களை செய்கின்றோம். ஆனால் மிக சிறந்தது எது என்பதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்த்த பொழுது, ஆண்டவர் வாக்கு வந்த பொழுது, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவளாக அன்னை மரியாள் முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்கின்றார். நாம் இறைவனை தேட வேண்டும். இறைவனிலே தேடினால்தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். 2 அரசர்களாகவும் 4ஆம் அதிகாரம் 19 முதல் 37 வசனம் பார்த்தோமானால், எலிசா இறைவாக்கினர் அந்த வழியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சென்று கொண்டு இருந்த பொழுது, ஷனமைட் என்ற அந்த பெண்மணியானவள் அவருக்கு உபசரிக்கின்றார். இவர் உண்மையாகவே ஆண்டவருடைய தூதர், ஆண்டவருடைய மனிதன் என்று அவருக்கு உபசரிக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் ஆசிரால் எலிஷா இறைவாக்கினர் அந்த ஷனமைட் பெண்மணிக்கு மகன் பாக்கியத்தை கொடுக்கின்றார். அவளுக்கு என்ன தேவை என்பதை இந்த இறைவாக்கினர் அறிந்திருந்தார். மலடியாக இருந்தால் அந்த பெண்மணியானவள், ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் இந்த பெண்மணிக்கு எலிஷா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் ஒரு புதல்வனை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தோமானால், நூற்றவர் தலைவன் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, என் ஊழியன்
சாகும் தருவாயில் இருக்கின்றான். என் வீட்டுக்கு வாரும் என்று அழைக்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது நூற்றவர் தலைவன் கூறுகின்ற, ஆண்டவரே, என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான் என்று தனக்கு தேவையானதை ஆண்டவர் இடத்திலே அவன் சமர்ப்பிக்கின்றான். பெற்றுக்கொண்டான். அவர் பெற்றுக்கொண்டான். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், 12 ஆண்டுகளாக இரத்த ஸ்ராவ போக்கினால் வியாதியினால் அகப்பட்டு தவித்துக் கொண்ட பெண்மணியானவள் அவர் நினைக்கின்றார், என்னிலே குறைபாடு இருக்கின்றது, நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் போதும், நான் குணமடைவேன் என்று ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் குணம் பெற்றாள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதை குறைபாடு, எங்கு குறைபாடு உள்ளது? என் குடும்ப வாழ்க்கையிலே எது குறைபாடு இருக்கின்றது? என்னுடைய வாலிப வாழ்க்கையிலே எங்கு குறைபாடு உள்ளது? என்னுடைய சமுதாய வாழ்க்கையிலே எங்கு குறைபாடு இருக்கிறது என்று நாம் கண்டு கொள்ள வேண்டும். கண்டு கொண்டால்தான் அதை நம்மால் பொருத்த முடியும். அந்த சிற்பியானவள் உயரமான இடத்த கோபுரத்தில் இருந்த ஒரு 3 இன்ச்சு கல்லை அவன் பார்த்தான். அங்கு இல்லை என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தயார் செய்து கல்லை பொருத்த முடிந்த அளவுக்கு அவன் முயற்சி எடுத்தான். அன்பார்ந்தவளே, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று அன்னை மரியாள் கூறிய பொழுது தன் வாழ்க்கையில் கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார். தன் மகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தும் பொழுது அதை தன் தாய் பார்த்தார், அன்னை மரியாள் பார்த்தார், ஆனால் ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவளே, ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக பூண்டியில் நடந்த ஒரு நிகழ்வு. 8 மணிக்கு நாங்கள் உணவை அறிந்து முடித்தோம், உணவு சாப்பாடு முடித்தோம். முடித்துவிட்டு ஒரு 8:30 மணிக்கு அந்த வளாகத்திலே நாங்கள் திரிந்து கொண்டிருந்தோம் சில குருக்கள். அப்பொழுது நான் கவனித்த ஒரு நிகழ்வு, ஒரு 7 வயசு பையன், 7 வயது பையன், நான் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பூண்டிக்கு போய்க்கிறோம், பார்த்து தெரியும் உங்களுக்கு. நாம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னதாக இடதுபுறமாக அந்த பூண்டி மாதாவுடைய சொரூபம் இருக்குது, அங்கே வழி இருக்குது, அங்கே வந்துட்டு மணல் போட்ட ஒரு வழி இருக்குது. நான் நின்றுக்கிட்டேன். இந்த பையன் 7 வருஷ பையன் மண்டி போட்டான். இங்கிருந்து அந்த தளவுக்கு போய் அன்னை மரியாளை சுற்றி எழுந்தான், திரும்பவும் வந்தான், முழங்கால் போட்டான், மண்டியிலே நடந்து சென்றான், அன்னை மரியாளை சுற்றினான், வந்தான். அப்படியாக ஏறக்குறைய அரை மணி நேரம் அந்த சிறு பையன், 7 வயசு பையன் அப்படியாக தன்னுடைய நடந்து கொண்டே செல்வதை நான் பார்த்தேன். நான் அவனை ஒன்றும் செய்யலை. கடைசியாக அவன் எழுந்து அந்த மாதா சுரூபத்து முன்னால் நின்று கையை ஜோடித்து ஜபம் சொல்லிட்டு வந்தான், வெளியே வந்தான். அப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன், அவனை பிடிச்சிக்கிட்டேன். ஏண்டா தம்பி, என்னடா பண்ண அப்படின்னு. வேண்டுதலை சாமி. என்னது வேண்டுதலை? என்னப்பா வேண்டுதலை அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை, சாமி, வேண்டுதலை பிறருக்கு சொல்லக்கூடாது, என்னுடைய வேண்டுதலை அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா எனக்கு கொடுப்பாரு, அதுதான். எப்படி சொன்னான்? அன்பார்ந்தவளே, சின்ன பையன், 7 வருஷ பையன், முழங்கால் படியிட்டு அரை மணி நேரம் இங்கிருந்து நடந்து முழங்கால் படியில் செல்வது வருவதாக. இதே போல தான் நில இடத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவளே, பாருங்கள், அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவை? அவன் வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவைப்பட்டது, அவனுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய கிருபை தேவைப்பட்டது, படிப்பதற்கு அறிவு தேவைப்பட்டது, ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு ஆண்டவருடைய அருள்வளம் தேவைப்பட்டது என்பதை உணர்ந்தவனாக ஆண்டவரிடத்திலே நான் அன்னையிடம் மன்றாடினால் அன்னை மரியாள் ஆண்டவரிடம் மன்றாடு, என்னுடைய கூக்குரலை கேட்பார் என்ற விசுவாசத்தை அவனுக்கு தேவைப்பட்டது. அவன் பெற்றுக்கொள்ள ஜெபித்தான். அன்பார்ந்தவளே, இது போலதான் நாம் அனைவரும் நம் தாய் சந்தன ஆரோக்கிய அன்னையை நாடி வந்துள்ளோம். நம்மளை நமக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார். இன்றைய நற்செய்தியிலே கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் கூறுகின்றார். வெளிவேடக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு,
உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட மந்தையை நீங்கள் சரியாக நடத்தவில்லை. மக்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் சுமத்தினீர்கள். அவர் மேல் பாரத்தை சுமத்தினீர்கள். 10 ஒரு பங்கு கேட்டீர்கள். ஆனால் நீங்கள் அவருக்கு நீங்கள் செய்யவில்லை என்று கடினமான வார்த்தையை ஆண்டவர் கூறுவதை பார்க்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஆதலால் நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் எனக்கும் இறைவனுக்கும் இருக்கும் இந்த உறவில் என்ன தேவை என்பதை நாம் பற்றி கொண்டு வாழ, இறைவனோடு பற்றி கொண்டு வாழ இறை ஆசிரை அன்னையின் வழியாக திருப்பலி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையேற்றிடுவாய், காணிக்கையேற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடனமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனின் நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லாவற்றால் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித கன்னிமரியாயின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிலையற்றதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராப்பீன்களும் ஒன்று கூட கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் கொள்ளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புண்டாக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளமானவர், விண்ணகமோ வண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பரிபாலகர் பெர்னார்ட் மோரஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைக்கடையும் என்ற உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் இன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா, செய்யும் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. நெஞ்சம் நெஞ்சம் அழைத்தது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணியுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியோரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தொய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இறை ஆசிரை பெறுங்கள். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் கார்னரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக.
இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எம்மை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க எம்மை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.